விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் திவாலாவாகி போச்சு. எல்லாம் சரிஞ்சு போச்சு. மக்கள்லாம் வந்துட்டு கடுப்பாயிட்டாங்க. எல்லாம் ஆஃபீஸ்லாம் அடைச்சு உடைச்சுட்டாங்க. எல்லாம் பேங்க்ரப்ட்டில் போய் நின்றுச்சு. மஞ்சள் நோட்டீஸ் குடுத்துட்டாங்க விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிலைமை உருவாகிறது தான் இப்போதைக்கு வழி அப்படின்னு நினைக்கிறேன். காவேரி செஞ்ச பெரிய கைங்கரியம் அப்படின்னு பாட்டி பாஷையில் சொல்கிறதுனா, சித்தி பாஷையில் சொல்கிறதுனா, இன்னும் தாத்தா பாஷையில் சொன்னால் காவேரி பண்ண பெரிய காரியம் என்னன்னாக்கா, விஜய் அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்க்கையை அழிவுலேருந்து கொண்டு வந்து திரும்பி அழிவு கொண்டு போய் சேர்த்தது தான் அப்படின்னு தான் பார்க்கணும். வெண்ணிலா நினைப்பில் அப்படியே சுருங்கி கிடந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து கல்யாணம் முடித்து வெளியே கொண்டாந்து அவனை நல்ல மனுஷனாக்கி வாழ்க்கைக்கு பெருசாக்கி கடைசியில் அதே பிள்ளையே அடிச்சு பிடிச்சி அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தாத்பரியம் அப்படின்னு வச்சுக்கலாம் போல இருக்குது. ப்ராபப்ளி யார் என்னது கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டின்னு போட்ட மாதிரி காவேரியை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காவேரியும் காவேரி குடும்பமும் அப்படியும் காவேரியோட அப்பாவும் சேர்ந்து அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த பயணம் வந்துட்டு போட்டு விளாசுறாங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. நர்மதா வந்துட்டு விளாண்டியா அப்படின்னா ஆமாம் விளாண்டான், கூட விளாண்டியா ஆமாம் அப்படின்னா மீதி எல்லாத்தையும் ஆமாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் அவனை போட்டு சரா மாதிரிக்கு திட்டுறாங்க, சரா மாதிரிக்கு அடிக்கிறாங்க. அந்த அம்மா வந்துக்கிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது மலர், என் பையனை அப்படி நான் வளர்க்கலை. ஆமாம் கரெக்டான சாரதை உழைக்காத காசு வந்துட்டு ஓசியில் வந்து திங்கிறதுக்கு வந்தான்ல அப்போவே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீடுங்கிறது வந்துக்கிட்டு சாரதா பிள்ளைகளும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு. அந்த வீட்டில் எனக்கு பங்கு வேணும்னு வந்து நிற்கிறதே படுமுட்டாள்தனம். ஒரு ஆம்பளை தடியன் இப்படி வந்து நிற்கிறதே பெரிய கொடுமை. அந்த கேள்வி நல்லாவே கேட்டுச்சு. ஆனால் அதுக்காக வந்துக்கிட்டு தான் அப்பாவுக்கு பிறந்த ஒரு சின்ன பிள்ளையை போய் கை வைப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயமாக தான் நமக்கு தெரியுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே தமிழ் சீரியல்லே வந்துக்கிட்டு ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிறதே இல்லை தெரியுமா. அங்கெல்லாம் சொல்லுவாங்க ஸ்டெப் சிஸ்டர், ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் பிரதர் அப்படிம்பாங்க. இங்கேயெல்லாம் ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு கிடையாது, தங்கச்சி தான். நீ எத்தனை பொண்டாட்டி பிறந்தாலும் அது தங்கச்சி தான், எத்தனை பொண்டாட்டி பிறந்தாலும் அது அண்ணன் தான் அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் அந்த அண்ணன் வந்து தங்கச்சி மேலே கை வைப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் சீரியலில் எங்கேயுமே காமிக்காத புதுமையான சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அவன் சொல்கிறது அன்பு சொல்கிறாரு, அன்போட புத்தி நமக்கு தெரியும். ஆனால் அன்போட புத்தி எங்கே வச்சுனா நம்ம புத்தி எங்கே கடன் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் கங்காவும் பாட்டி எல்லாரும் நம்புறது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. அதில் அந்த பிள்ளை வேறு மூலையில் உட்காந்துருக்குது நம்ம வேறு. இதில் கங்கா வேறு ஏமா அவளே பயந்து போயிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறேன்னு. ஏன்னா பதில் அந்த பிள்ளை சொல்ல விட்டீங்களாடா, விட மாட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கடையில் ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க. சொல்ல வந்தாக்க அந்த சொல்ல வேணான்னு இல்லை அது வேறு என்ன பிரச்சனை முடிச்சுட்டு வரேன்ட்டு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு அங்கே கிளம்பி வர்றது விஜயோட கொடுமைத்தனமாக இருக்குது. அங்கே வந்துட்டு 175 வீடு கட்டுறது ஏற்கனவே ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்துட்டு ஃபேஸ் 2 காமிக்கணும் அப்படிங்கிறாரு. ஃபேஸ் 2 காமிச்சிட்டிங்களாங்கிறதே இவருக்கு தெரியலை. என்ன ஒரு கம்பெனி நடத்துகிறான்னு தெரியல. இதில் பார்ட்னர் யாருங்கிறதுல வந்து தினம் காவேரி ரொம்ப பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவர் தான் பார்க்கல, காவேரி பார்க்கலையா, இன்னும் ஃபேஸ் 2 முடியலை அப்படிங்கிறத கேட்கவே மாட்டாங்களா? ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2க்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எத்தனை மாதம் எடுக்கும், அத்தனை மாதம் உட்காந்தாங்களா? அப்போ உங்களுக்கு தெரியாதா பணம் வாங்கினது, பணத்தை கையெழுத்து போட்டு மாட்டாங்க 2 பேரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. இப்படி ஒரு முதலாளியை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னாக்கா. எனக்கு ரொம்ப இந்த கதையை இந்த முதலாளிகளையும் பார்த்ததில்லை, இந்த மாதிரி தொழிலாளியும் பார்த்ததில்லை, போலீஸ்காரையும் பார்த்ததில்லை, சட்டமும் தெரியாது, லீகலாக எந்த அஃபேர்ஸும் உங்களுக்கு தெரியாது, போலீஸ்காரனோட கடமை தெரியாது, எஃப்ஐஆர் தெரியாது, இந்த சொத்தில் வந்து யாராருக்கு எவ்வளவு பங்கு வருங்கிறது தெரியாது. அந்த பங்கு வர்றதை பற்றி இதுவரைக்கும் வக்கீலை பற்றி பேசலாம் அப்படின்னு 2 வகையிலுமே யாருமே ட்ரை பண்ணல. காவேரி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வந்துக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா, இந்த திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், சொந்த வயல் வச்சுருக்க விவசாயி தினம் போய் அந்த காட்டை பார்க்கலனாக்க காடு வந்து இவன் மேலே புணங்கிக்கிட்டு ஒன்றும் விளைவிக்காது அப்படிங்கிறது தான். இன்னொன்று சொல்லுவாங்க, விதைக்க போகிற நேரத்தில் வீட்டில் தூங்கினாக்கா அறுக்க போகிற நேரத்தில் அருவாளை தூக்கிட்டு போனால் நட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயோட தலையில் மண்ணை தூக்கி போடுறது தான் அந்த குடும்பத்தோட முக்கிய பணியாக இருக்குது அப்படின்னு தெரியுது. கடைசியில் விஜய் வந்து என்ன பண்ணுறாரா, விஜய் வந்துட்டு சரி எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க அப்படிங்கிறாரு. சரி அப்போனாச்சியும் இந்த சாரதா பேமெண்ட் இல்லை நான் என் கெஸ்ட் ஹவுஸ் போகணும், அவள் வேணால் கெஸ்ட் ஹவுஸ் போட்டோம், எனக்கு நான் வாடகை கொடுத்து வீடு வச்சுருக்கேன், அந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், எங்கள் பொழப்பை போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு போகவும் இல்லை. குமரன் என்னானா ஏதானா, குமரன் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறோம், தேடுற பணி அதை பற்றி கவலையும் படலை. ஸோ எல்லாருமே தென்னத்துக்கோன்னு சோத்த தின்னமா, கிரிக்கெட் விளாண்டோமா, இவங்க அவனை அடித்தோமா, அவங்க இவனை அடித்தோமா, மூக்கை காமிச்சோமா, நாக்கை காமிச்சோமா, அப்புறமா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரி பண்ணணுன்னாக்க வா நம்ம முடிஞ்சோன்னு 3 வருஷம் லவ் பண்ணுவோம், எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்துக்கிட்டு கொடுமையும் கூத்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னா வந்துக்கிட்டு இந்த பையன் வந்துட்டு அங்கே வெளியே போன உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன உடனே அடி வாங்கணும் ஆத்திரத்தில் வந்துட்டு இவங்களை என்னமா அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக அன்பு வந்துக்கிட்டு இவன்ட்டு வந்து பார்த்தியா
எல்லாத்தையும் யார் பண்ணான்னு தெரியுதா உனக்கு? விஜய் தான்டா பண்ணான். விஜய் தான் உன்னை வெளியேத்துறதுக்கு வழிய பார்த்தான். வழிய பார்க்கறதுல அவனே ஒரு கதைய கட்டிட்டான். அப்ப நானே வந்து அத நம்பிப்புட்டேன்ல. அப்ப அவைங்க நம்புவாய்ங்கல்ல. என்ன? நீ இப்ப வந்து விஜய ஜெயிக்கணும், காவேரிய ஜெயிக்கணும், காவேரி வீட்ல இருக்கிற சொத்த பூரா நீ வாங்கணும் அப்படின்னாக்கா, உனக்கு ஒரே ஒரு வழி தான்டா உண்டுன்னு. என்ன வழிங்க? அப்படின்னு கேட்டாங்க. நீ வந்து நான் சொல்ற ஆள போய் பார்க்கணும் அப்படின்னு. உடனே வந்துட்டு, நீங்கலாம் அப்படி நல்லது சொல்ற மாரி நல்ல ஆளா தெரியலையே. நீங்க தான் அந்த கதைய உசுப்பி விட்டதே. விஜய் வீட்ல சோறு தின்னுட்டு இருக்கிறேன். உன்னைய மாரி தான் நானு. என்னை எவனும் சொல்றதில்ல. கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷனு. உன்னைய சொல்றாய்ங்க அவ்வளவுதான். அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு காவேரி ஆகாது. காவேரிக்கு எனக்கு நல்லது நடக்கக்கூடாது. அப்படின்னாக்க நீ என்ன பண்ணாக்க பசுபதி போய் பாரு அப்படிங்கிறாங்க. பசுபதி போய் பார்க்க பசுபதி வந்துட்டு என்னான்னு கேட்டால் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே கேட்குறாரு அன்பு, என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு கேட்டாங்க. அன்பு சொல்கிறாப்ப இங்கே அப்படியே வந்துட்டு காவேரி பிரச்சனை, காவேரி பொண்டாட்டி, காவேரி இப்போ ஃபேமிலின்னு பார்க்குறதுல அங்கே கம்பெனிலாம் ஆடி போயிட்டு இருக்குது சம்பந்தி. அங்கே பார்த்தீங்கன்னாக்க இப்போ செகண்ட் ஃபேஸ் முடிக்கணும்னு ஃபஸ்ட் ஃபேஸ் தான் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஓஹோ! அப்படியா? அப்போ யாரும் வந்து பார்க்குறவங்க பணம் கட்டுனவங்கலாம் வந்து பார்க்கலையா வீட பார்க்குறவங்கலாம்? அப்படின்னாக்கா, இல்ல அவங்கலாம் வந்து பார்த்துட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனையா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்புறம் மீதிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் ஒரு 4 பேத்த பார்க்குறாரு அவரு. பார்த்து என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு பசுபதி. பசுபதி ஒரு 10 பேர வீட்ட விட்டு உசுப்பிடுறாரு. போங்க போய் உங்களுக்கு வீடு முடிக்க மாட்டாய்ங்க அவைங்க. அவன் காசு வாங்கி தின்னுட்டு அவன் சும்மா சுத்திட்டு திரிறான். ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். அந்த ஆள் விஜய் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னோன்னே, எல்லாம் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ் வந்தா விஜய் இல்ல. 2 பேர் போய் கேட்குறாங்க, எங்க ஆஃபீஸ்ல எங்க அவர் விஜய் எங்க? இதுவரைக்கும் ஒண்ணும் கட்டல. கட்டுன பணத்த வாங்கிக்கிறீங்க. லட்ச லட்சமா பணத்த வாங்கிக்கிறீங்க. இதுவரைக்கும் கட்டலைன்னு சொன்னீங்க. நேத்தைக்கே எனக்கு வீடு காமிச்சிருக்கணும். இப்ப இன்னர் இது வந்து காமிச்சிருக்கணும். இன்னும் காமிக்காம இருக்கீங்க. ஃபேஸ் 2ல நான் வீடு கட்டியிருக்கேன் வந்துருங்களே. அப்ப நீங்க 10,000ன்னா எப்படி வீட்ட தருவீங்க நீங்க? என் பணத்த என்னாச்சு? கதை சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாம் சரி பண்ணிருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரனா ஐயப்பன் சொல்ல, அது எப்படிங்க? அவர் ஒவ்வொருத்தர் இன்னும் சொல்கிறாரு, ஏங்க போன மாதம் வந்துக்கிட்டேன் அப்போ சொன்னீங்க, இப்போ அதான் சொல்கிறீங்க நீங்கள். அங்கே வந்து பார்த்தா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலைங்க. அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க சைட் இன்ஜினியருக்கு சண்டை போட்டுருக்காங்க. ஒருத்தரும் வேலை பார்க்கல அப்படின்னா ஐயப்பன் வந்து உடனே இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுறான், விஜய்க்கு ஃபோன் பண்ணுறான். விஜய்க்கு ஃபோன்னா விஜய் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. எடுக்கிறதுக்குள்ளார அங்கே வந்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போயிடுது. அங்கே வந்துட்டு இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், அங்கே வந்துட்டு ஒரே தகராறாக கிடக்குது, சாரதாமங்கன்னு குமியை பிடிச்சி விட்டுறாங்க அப்படின்ன உடனே, ஆஹா அப்படின்னு பக்கத்து ஐயப்பன் நீங்களே பார்த்துங்க நான் வரேன் அப்படின்ட்டு அவர் போயிட போகிறாரு. அப்பையும் வந்துட்டு காவேரி பக்கத்தில் நின்று என்னமோ நடக்குதே அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவாங்க. அவ்வளோதான். பிறகு முகத்தை மட்டும் காமிப்போம். அப்போ என்னமோ நடக்கணுமா, ஆனால் அதை பற்றி ஆக்ஷனே பண்ண மாட்டேன்னு ஓடி போயிடுறாங்க. கடைசியில் முடிச்சுட்டு ஒரு ஃபோன் வருது. காவேரி வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டு வேணான்னு போனாக்கா அங்கே வந்து ஆஃபீஸெல்லாம் அடித்து ஒட்டச்சு போட்டுட்டு எல்லாம் கீழே கிடக்குது. ஐயப்பன் அடி தலைப்பட்டு ரத்தம் பட்டு கிடக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டாக்கோ, இப்படி ஆகிப்போச்சு சார், ஃபேஸ் 2 முடியலை அதனால் வந்து ஃபேஸ் 2 முடியல சொல்ல வேண்டியதானே சார்? எத்தனை தடவை சார் சொல்கிறது? நீங்கள் ஃபோனே எடுக்கல சார். உங்களுக்கு குடும்ப பிரச்சனையே பெருசாக போச்சு சார். அன்றைக்கி ஆஃபீஸில் சொல்ல வந்தார்ல சார், இப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படல. ஐயப்பன் நீங்கள் பார்த்துக்க நீ போயிட்டீங்க. நான் எப்படி சார் பார்த்துக்க முடியும் எல்லாத்தையும்? நீங்கள் வந்து 1 வருஷம் ஆச்சு சார் ஆஃபீஸ்க்கு வந்து. நான் எவ்வளோ முடியுமோ தண்டை கட்டி ஓட்டினேன் சார். இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சு சார். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன நான் என்ன சார் பண்ணுறது? நம்ம இப்போ திரும்பி எல்லாத்தையும் நம்பிக்கை வர வைக்கணும் சார். அது ரொம்ப கஷ்டம் சார். பேசாமல் அவங்களுக்குரிய பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம் சார் அப்படின்னாக்க, பணம் திருப்பி கொடுத்தா? பணம் திருப்பி கொடுக்குறது பேங்க்கில் பணம் இருக்கா? என்ன இல்லை சார் பேங்க்லாம் பணம் இல்லை சார், நம்ம அசட்டாக தான் சார் விற்கணும் அப்படின்னு. கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் போச்சுன்னா பிரச்சனை ஆகிப்போகுது சார். கடைசியில் நம்ம மஞ்சள் நோட்டீஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னாக்கா, விஜய் வந்துட்டு சரி ஓகே அது பார்க்கலாம், நான் டாக்டர் ஆள் போயிடுறேன். சரி காவேரி போகலாமா? போய் நம்ம வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் வந்துடுவாங்க, போய் நம்ம போயிட்டு நம்ம ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் அப்படின்னு கிளம்பி போய் 2 பேரும் ஆவி பிடிச்சிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா இவங்க யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி என்ன மாதிரி நடந்தால் தான் உண்டுவீங்களே தவிர இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படி